ஆமே பெற்றோருக்கு சுமையாக இருந்து கொண்டிருப்போம். எந்த ஒரு வேலைக்கு போகாம அப்படியே இருக்கிறது. அந்த என்னதான் இருந்தாலும் இப்போ நாங்கள் சொன்னது போல அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? பிள்ளைகளை படிக்க வைத்து அந்த பிள்ளைகள் படிச்சுட்டு வேலைக்கு போகாம வீட்டில் இருந்தால் அது ஒரு பெரிய என்னவா இருக்கும்? என்னதான் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? பாரமா இருக்கும். அப்படியே பாரமா இல்லாட்டி அக்கம் பக்கம் கூட என்ன செய்வாங்க? மகன் படிச்சுட்டு இருந்தானே என்ன ஆயிட்டான், மகள் படிச்சுட்டு இருந்தாலும் என்ன ஆயிட்டு அப்படின்வாங்க. படிச்சுட்டாங்க, வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப என்ன செய்யறீங்க, என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? அடுத்த சுமை ஒண்ணு இருக்கு. என்னது? திருமணம்ங்கிற சுமை இருக்கிறது. ஆமை திருமணமே முடித்த பிறகு இன்னொரு சுமை என்ன இருக்கிறது? என்ன சுமை? அடுத்த சுமை குழந்தை. அது பெரிய சுமையா இருக்கும். ஆமை இப்படி என்னது? அழுகையும் புலம்பலும் தான் எல்லாரும். ஆனால் வெளியில காட்டிக் கொள்ள முடியாது. ஆமே என்னது? ஒவ்வொருத்தரும் ஆமே சில நேரங்களில் வாலிப பிள்ளைகளை அநேக நேரங்களில் தாய்மார்கள் ஆமே சபைகளுக்கோ அல்லது ஃபங்க்ஷனுக்கோ